ஹே கைஸ், வெல்கம் டு ராகுல் ரண்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியல்மி 6iயோட சில எக்ஸ்பெக்டேஷன்ஸை நாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதில் நமக்கு ஃபுல் ஹெச்டிக்கான 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட எல்சிடி பேனல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நமக்கு 6.5 இன்ச்சுக்கான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரியல்மி 6ல் என்ன பார்த்தோமோ அதே சேம் டிஸ்பிளே தான் இதுலேயும் வரும். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சேம் பஞ்சுவல் டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தான் சொல்லணும். ஹீலியோ G90T அப்படின்ற ப்ராசஸர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரியல்மி 6, அதுக்கப்புறமா ரெட்மியோட நோட் 8 ப்ரோ இதிலலாம் பார்த்திங்கன்னா அந்த சிப்செட் தான் கொடுத்துருந்தாங்க. கேமிங்க்கு தாறுமாறான ஒரு சிப்புன்னு சொல்லலாம். அடுத்து நாம் இந்த மொபைலோட பேட்டரியை பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் நம்மளுக்கு 4300 mAhக்கான பேட்டரி தராங்க. கூடவே 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் கூடவே கொடுக்குறாங்க. ரியல்மி 6iயில் எந்த மாதிரி கேமரா வரும்ன்ட்டு இன்னும் அவங்க அஃபிஷியலாக மென்ஷனே பண்ணல. ஸோ லீக்டு ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு பார்க்கையில் நம்மளுக்கு 48 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி சென்சரும் கூட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சரும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். கூட ரெண்டு மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வரும்னு எதிர்பார்க்குறோம். நார்சோ 10ல் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன இருக்குமோ அதே சேம் தான் இதுலேயும் வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம். புதுசாக வேறு அப்கிரேட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரியல்மி 6க்கும் 6iக்கும் மேக்ஸிமம் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இந்த கேமராவை தவிர. ரியல்மி 6i பார்த்தீங்கன்னா வேறு எதனா உங்களுக்கு சந்தேகங்கள், டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டுன்றத சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வரையில் உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அஃபிஷியல் ஸ்பெக்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 14,000க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸிங் தான் நான் சொல்லுவேன். பட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 15,000 அந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்காதீங்க. நீங்கள் வாங்கிறதுக்கு ரெட்மி நோட் 8 ப்ரோ இல்லைனா ரியல்மி 6o இந்த மாதிரி வேறு எதனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அண்ட் உங்களிடமிருந்து விடை பெறுவது ராகுல். பை பாய்.